அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஷார்ட்ஸ் வீடியோ போட போகிறோம்னா இஞ்சி டீ தான் போட போகிறோம். இஞ்சி டீ வந்து சுவைக்காகவோ ருசிக்காகவோ போடுறது கிடையாது. இஞ்சி வந்து தொண்டை கரகரப்பு, சளி, செரிமான சக்தி இதுக்கெல்லாம் வந்து இஞ்சி ரொம்பவே நல்லது. அதுக்காக தான் இஞ்சி டீ காலையில் போடுவோம். எனக்கு 2 நாளாகவே தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னுக்கிட்டே இருந்துச்சு. சரி, இன்றைக்கி நம்ம இஞ்சி டீ போட்டுருவோன்ட்டு இந்த இஞ்சியை வந்து பட்டையை சீச்சிட்டு நல்லா நச்சு எடுத்து வச்சுக்கிடலாம். எடுத்துக்கிட்டு எப்படி டீ போடுறதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் வாங்க. இஞ்சியை நல்லா பட்டையை சீச்சிட்டு இது மாதிரி தட்டிக்கிட்டேன். இந்த பாருங்க, இந்த வேஸ்ட்டு நம்ம அந்த பட்டையை நல்லா சீச்சி எடுத்துகிட்டு கழுவிட்டு தான் நம்ம தட்டணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் இண்டக்ஷனில் தண்ணி வச்சுருக்கேன். எனக்கு எவ்வளோ டீ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த இஞ்சியவும் சீச்சி தட்டி வச்சுருக்க இஞ்சியவும் இதில் சேர்த்துக்கிறோம். நல்லா அந்த சாரெலாம் நல்லா இறங்கட்டும் ஆச்சா. அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து சக்கரா கோல்டு தான் டீ தூள் வச்சுருக்கேன். அந்த டீ தூளையும் கொட்டி நல்லா கொதிக்க விட்டுக்கிறோம். நல்லா சாறு இறங்கட்டும், இஞ்சி சாறு. இப்போ நல்லா கொதிக்குது. எதுக்காக நான் பாலை வந்து கடைசியாக ஊற்றணுங்கிறேன்னா, நம்ம பாலை ஃபஸ்ட்டு ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் இஞ்சியை தட்டி போடும்போது வேறு ஏதாவது லைட்டாக திரையிற மாதிரி ஒரு இது வந்துருச்சுன்னா கஷ்டமாக போயிடும். அதுக்காக இப்படி கொதிக்கும்போது நம்ம பால் கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு ஊற்றுவோம். ஊற்றும் போதே நம்மளுக்கு தெரியும் எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டு. நல்லா இருக்கா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பாலையும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஒரு சில பால் ஊற்றும்போது நம்மளுக்கு வந்து இப்போ எனக்கு நல்லா இருக்குது, நம்ம மிச்ச பாலையும் சேர்த்துக்கிறோம். நல்லா காயட்டும். இப்போ பாருங்கள், டீ நல்லா கொதித்து வருது. நம்ம வடிகட்டிக்கிறோம். இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். ரெண்டாவது வந்து நீங்கள் வெல்லம் இருந்தாலும் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஒன்றா சேர்க்கலை. ஏன் ஒன்றா சேர்க்கலைன்னா, நான் எனக்கு சுகர் இருக்குங்கிறதுனால நான் தனியாக கொஞ்சோண்டு பாருங்கள் டம்ளரில் கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூனு சர்க்கரை ஜீனி போட்டுக்கிட்டேன். இப்போ டீயை வந்து நம்ம வடிகட்டிக்கிறோம் இந்த டம்ளரில். இதுபோல் இஞ்சி டீ வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இந்த டீ சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களேருந்து குடிக்கக்கூடிய ஒரு டீ தான். நீங்களும் இஞ்சி டீ போட்டு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. டீ ரெடி ஆயிடுச்சு. வாங்க நீங்களும் டீ எடுத்துக்கோங்க. இஞ்சி டீ குடிங்க, ரொம்பவே உடம்புக்கு நல்லது, ஒரு மருத்துவ குணம் கொண்டது. அப்பா, தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்குது இந்த சளிக்கு அதுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இஞ்சி டீ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க. பாய்.